வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து சாரதா ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் வாங்கியிருக்கீங்க. வாங்கிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பயோட்டின் லட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெய்லி ஒரு லட்டு அதில் எடுத்தோம்னா அயன், மக்னீஷியம், ப்ரோட்டீன் இதெல்லாமே கலந்து போயில நம்மளுக்கு முடி வளர்ச்சியும் தூண்டி கொடுக்கும். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம். ராகி மாவு 300 கிராம் எடுத்திருக்கேன். 350 கிராம் இருக்கும் எடுத்திருக்கேன். இதில் வந்து கால்சியம், மக்னீஷியம் இருக்குது. எலும்பு தேய்மானத்தை நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கால்சியம், மக்னீஷியம் இது போன்ற நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து ஒரு 150 கிராம். இது ராகி மாவு 350. பச்சைப்பயிறு வந்து ஒரு 150 கிராம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கால்சியம், புரதம், பொட்டாசியம், அது மாதிரி மக்னீஷியம், இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இதுவும் எலும்பு தேய்மானம் இதெல்லாம் கட்டுப்படுத்தி கொடுக்கும். இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து நிலக்கடலை. நான் பச்சை நிலக்கடலை தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நியாசின்கிற இது இருக்குது. இது வந்து மூளை வளர்ச்சியை, ஞாபக சக்திக்கு, ரத்த ஓட்டத்தை அதிகமாக சீர்படுத்தி கொடுக்கும். கால்சியம் இருக்குது. இதில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் இருக்கிற கால்சியத்தை வந்து உடலுக்கு எடுத்து செல்றதுக்கு இது ரொம்ப முக்கியமாக செயல்படும். அடுத்தது பேரிச்சம்பழத்தில் வந்து அதிகமான அயன் இருக்குது. இது எல்லாமே கலந்து தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம். இது நான் ஒன்றும் பண்ணுறது காமிச்சா வீடியோ லென்த்தாக ஆகும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெய்யில் வந்து அடுத்தது வந்து பாதாமும் முந்திரியும் ஒரு 150 கிராம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து இது எல்லாமே வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அந்த பாதாம் முந்திரியும் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதில் இருக்கிற நெய்யிலேயே இந்த ராகி மாவை அந்த நெய்யிலேயே போட்டு நல்லா நெய்யில் வறுபடுற மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும், கருகாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டி வந்து பாகாக காய்ச்ச வேண்டாம், நம்ம கரைஞ்சா போதும். இதை காய்ச்சி எடுத்துட்டு நம்ம வடிகட்டி இந்த பச்சைப்பயிரையும் நிலக்கடலையும் பொடி பண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துருப்போம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பாகு மாதிரி காய்ச்சி, பாகுபதம் இருக்க வேண்டாம், கரைஞ்சா போதும். அதை எடுத்து நம்ம ஊற்றி லட்டு பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாதாம் முந்திரியை நெய்யில் வறுத்துட்ருக்கோம். பாதாமில் பார்த்திங்கன்னா இது ரத்த சோகையை கட்டுப்படுத்தும், தோலுக்கு நல்லா பளபளப்பு தன்மை கொடுக்கும், மூளையோட நினைவாற்றலை அதிகரிக்குங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. புரத நார்ச்சத்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது உதவுங்க. முந்திரியில் வந்து மக்னீஷியம், தாமிரம், துத்தநாகம், கால்சியம், குரோமியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதுவும் உயர் ரத்தத்தை நம்ம முந்திரி எடுத்தால் கொலஸ்ட்ரால் நினச்சிட்ருக்கோம். இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து அது கரைச்சி எடுத்துரும். இதில் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால நம்ம எலும்புக்கும் வந்து நல்லா தேய்மானம் இதெல்லாம் இல்லாமல் வலுப்படுத்தும். இந்த அளவு இதை நம்ம வறுத்து எடுத்துட்டு இந்த அளவு வறுபட்டால் போதும். இதை வந்து நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுருவோம். பாதாம் முந்திரி நம்ம வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யிலே போட்டு இந்த ராகி மாவை கட்டிப்படாமல் வறுத்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்திக்கலாம்.
இது வந்து ராகி மாவு நம்ம நெய்யில் வறுத்து வச்சிட்டோம். இது வந்து பாசிப்பயிறு அரைச்சி போட்டிருக்கோம் மாவா. ரொம்ப நைஸாக வேண்டியது இல்லை, கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் போதும். இது வந்து நிலக்கடலை. இது வந்து பாதாம் முந்திரி வந்து நெய்யில் இது பண்ணது. இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கருப்பட்டி வந்து தண்ணியில் காய வச்சுருக்கோம். அதை எடுத்து ஊற்றி லட்டு பிடிக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு 35-40 லட்டு வரும். நான் லட்டு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புட்டணையும் பேரிச்சம்பழம் வந்து போட்டு இந்த மாதிரி மாவாக இருக்கையிலே நம்ம நல்லா இது பண்ணி விட்டால் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிரும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பால் வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். பாகு ஊற்றினோடனே இது சூடாக இருக்கும். அதனால் கரண்டியில் கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.